வணக்கம். நான் டாக்டர் சுக்தேவ். கிம்ஸ் ஹெல்த் நாகர்கோவிலோட சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸ். இப்போ ப்ராஸ்டேட்டுங்கிறது வந்து நம்ம நீர்ப்பையும், நீர்க்குழாய் அதாவது பிளாடர், யூரத்ராக்கு 2க்கும் நடுவில் இருக்க ஒரு சின்ன ஆர்கன். இது நார்மலாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு இருக்கும். வயசு ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெல்லிக்காய் மாதிரி இருக்கிற சைஸில் இருக்கிற ப்ராஸ்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வளர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வளரும்போது நீர்ப்பையோட பாதையில் இருக்கனால பிளாடர்லேருந்து வர யூரினை பிளாக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் என்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, யூரின் ஸ்பீட் கம்மியாகும். இல்லாட்டி யூரின் வந்து விட்டு விட்டு போகிற மாதிரி இருக்கும். நைட் அடிக்கடி எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா யூரின் போகும்போது கொஞ்சம் எரிச்சல், இல்லாட்டி யூரின் போகும்போது பிளட் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் உடனே சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அவர் வந்து ஆஃபீஸ்லேயே ஒரு சின்ன டெஸ்ட், அவர் உங்களோட ப்ராஸ்டேட்டை வந்து ஆஃபீஸ்லேயே செக் பண்ணி, ஓபிலேயே செக் பண்ணிவிட்டு, அது எந்த டைப் ப்ராஸ்டேட், என்ன மாதிரி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அது ப்ராஸ்டேட் நார்மல் ப்ராஸ்டேட் தானா, இல்லாட்டி கேன்சராக இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ஃபர்தராக டெஸ்ட் பண்ணலாம். இது நார்மல் ப்ராஸ்டேட் ப்ராப்ளம், அதாவது பிபிஹெச், பினைன் ப்ராஸ்டாட்டிக் ஹைப்போப்ளேசியா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, மெடிசின்ஸ்லேயே ட்ரீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்கேஸ் பெரிய ப்ராஸ்டேட்டாக இருந்து யூரின் ஃப்ளோ வந்து ரொம்ப பிளாக் பண்ணி இருந்துச்சுன்னா, இல்லாட்டி அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸோ, இல்லாட்டி யூரின் போகும்போது பிளட் வருதோ, இல்லாட்டி டேப்லெட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். அந்த ஆப்ரேஷன் வந்து மற்ற ஆப்ரேஷன்ஸ் மாதிரி கட்டிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பியூர்லி எண்டோஸ்கோபிக் ஆப்ரேஷன்ஸ். உங்கள் யூரின் போகிற பேசேஜ் வழியாகவே ஒரு சின்ன எண்டோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பிளாக் ஆகிருக்க ப்ராஸ்டேட் மட்டும் எடுத்தால் போதும். இன்கேஸ் ஓபியில் வந்து அதை பார்க்கும்போது கேன்சர் மாதிரி இருந்துருச்சுன்னா, அதுக்கான ஃபர்தர் டெஸ்ட், அதாவது பிஎஸ்ஏ, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென்ங்கிற ஒரு டெஸ்ட்டை பிளட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எம்ஆர்ஐ அந்த மாதிரி ஃபர்தர் டெஸ்டிங் பண்ணணும் ஸ்டேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ராஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் மெடிசின்ஸ்லேயோ சர்ஜரிலையோ சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். தேங்க்யூ.